ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஊரில் நம்ம சாதாரணமாக பார்த்துருப்போம், கடன் வாங்கையில் கையை கட்டிக்கிட்டு வந்து வாங்க வருவாங்க. அதை கேட்க போனால் பொல்லாதவன். ஸோ அதனால் எப்போதுமே ஒரு சேயிங் இருக்குது, அதாவது கொடுத்துட்டு திண்டாடுறதை விட இல்லைன்னு சொல்லி கொண்டாடலாம். ஸோ பெட்டர் நம்ம கடன் கேட்டால் இல்லைன்னே சொல்லணும் அப்படிங்கிறதே பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறது வழக்கம். கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் பொதுவாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ கூட பிறந்தவங்கள்ட்டையோ கடன் வாங்கவே கூடாது. இது நாட்டுக்கும் பொருந்தும். இப்போ அமெரிக்கா அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட $27 ட்ரில்லியன் கடன். எவ்ரி 2.5 மாதத்துக்கு $1 ட்ரில்லியன் வட்டி கடன் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இது தெரிஞ்ச ஒன்று தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் என்னென்னா, இதில் $10 ட்ரில்லியன் இந்த 2026 மெச்சூரிட்டிக்கு வருது. இது அமெரிக்கா அந்த ட்ரெஷரி பாண்டை வாங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி கொடுக்குமா, இல்லை கையை விரிக்குமா தெரியாது. ஒன்லி டைம் கேன் ஆன்சர். இன்றைக்கி மேஜராக பார்த்திங்கன்னா, தங்கம் ரெக்கையை கட்டிக்கிட்டு பறக்குது, வெள்ளி மின்னல் வேகத்தில் பறக்குது. ஏன்? அப்போ என்னமோ நடக்க போகுது. பட் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலை. இதில் சத்தம் போடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா டாலரை விற்று தங்கத்தையும் வெள்ளியையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் எடுத்துக்கிங்கன்னா ஒரு $50 பில்லியன் ரிசர்வ்ஸ் அமெரிக்கன் ட்ரெஷரி பாண்டை விற்றுவிட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக தங்கத்தை போன வருஷம் வாங்கியிருக்காங்க. இது லீகலாக டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு. எப்போ டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு? எல்லாம் முடிஞ்சு, கால அவகாசம்லாம் முடிஞ்சு விலை உயர்ந்ததுக்கப்புறம் தான். இப்போ நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்கிறேன். 24க்கு அப்புறம் வெள்ளியோட இறக்குமதி 400% உயர்ந்திருக்கு. we consume 20% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன், அதாவது வெள்ளியை பொறுத்த வரைக்கும். பட் இதுக்காக இன்றைக்கி ஜுவல்லரி கன்சம்ஷன் கூடியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியாவில் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை, எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஸோ அப்படிங்கிற அப்போ இந்த வெள்ளி இந்தியாவில் என்ன பண்ணுது? அப்போ யார் இதை அக்யூமுலேட் பண்ணுறா? இது இந்த கேள்விக்கு விடை தெரியலை. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ ஓவர் அ பீரியட் ஒன்லி வி கம் டு நோ திஸ் திங். இன்றைக்கி எல்லாரும் வெள்ளி இறங்குமா இன்னொன்று ஏறிக்கிட்டேவா போகுது, ஷார்ட் அடித்து இன்றைக்கி புண்ணானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வெள்ளியில் பல வருஷமாக அடக்கி வச்சு கம்ப்ரஸ் பண்ணி வச்சது லாங் பீரியட் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருந்திருக்கு. இது ஒரு டெக்னிக்கல் பீப்புள், நீங்கள் யார் வேணாலும் போட்டு பார்த்துக்குங்க. சார்ட் நியூ டெரிட்டரியில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி அமெரிக்க டாலருக்கு இணையான தங்கம் அப்படின்னு சொன்ன பீரியடில் கோல்டுக்கும் சில்வருக்கும் உள்ள ரேஷியோ 15. யூ கேன் கோ அண்ட் செக் த ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி கிட்டத்தட்ட மேபி ஒரு 57 அந்த ரேஞ்ச் இருக்கலாம் கோல்டு சில்வர் ரேஷியோ. ஸோ இது 15 அப்படிங்கிற லெவல் வரணும் அப்படின்னா என்ன ஆகும்? வாட் வில் பி த ப்ரைஸ் ஆஃப் சில்வர் அட் த டைம்? கோல்டு என்ன இருக்கும்? இப்போ என்னாச்சுன்னா, கோல்டு சில்வர் ஏறிக்கிட்டு இருந்தது, இப்போ திரும்பவும் இந்த டேரிஃப், இந்த பிரச்சனை, இந்த வெனிசுலா பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப தங்கமும் ஒரு ரேலியை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஒரு நியூ டெரிட்டரிக்கு ரெண்டுமே போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இது ஆல்ரெடி இந்த சில்வர் மின்னும் வெள்ளின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். 27 எண்டு முடிய இந்த ரேலி கண்டினியூ ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் $120 அப்படின்னு நம்ம அன்றைக்கி டார்கெட்டே அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம். அன்றைக்கெல்லாம் லெஸ் தேன் 50 தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 120 160 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பட் வென் லாங் டேர்ம் விஷன் இருக்கையில் இடையில போய் நம்ம ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் மாட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ வி கேன் ரன் த ப்ராஃபிட், வி ஷுட் நோ ஹவு டு ரன் த ப்ராஃபிட். நம்ம வந்து பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். எல்லோரும் இன்றைக்கி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் லாட் ஆஃப் ரூமர்ஸ், இது வந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இதை தாண்டி இதே நியூஸை வச்சு தான் இன்றைக்கி $50 இன்றைக்கி வந்து $90-95 முடிய போய்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் we are entering into a new territory, something central banks are doing. இன்றைக்கி வந்து அமெரிக்கா இந்த பணத்தை $10 trillion கொடுக்குமா கொடுக்காதா, ஸோ டிஃபால்ட் ஆனால் என்ன பண்ணும், நம்ம ஆல்ரெடி வந்து அன்றைக்கி ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து அமெரிக்காவோட இதே வந்து எப்படின்னாக்கா, இன்கேஸ் அவங்களால கொடுக்க முடியலன்னா அவங்க கன்னை தூக்குவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வார் க்ளவுடும் இன்றைக்கி வந்து உசுப்பேற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. தே ஆர் டெம்ப்டிங் டேரிஃப் எல்லாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உசுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, தே இன்வெஸ்டட் 1.7 trillion இன் டிஃபென்ஸ் நவ். அதே மாதிரி ஜெர்மனி கிட்டத்தட்ட தேர் டிஃபென்ஸ் பட்ஜெட் ஹஸ் கான் அப். அதாவது இது எல்லாமே டேட்டா கூகுளில் இருக்குது, யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்றைக்கி கூடணும்? இப்போ நம்ம வரப்போகிற பட்ஜெட்டில் என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் டாக்கிங் அபவுட் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸு, ரிடக்ஷன் ஆஃப் ஸ்லாபு, கப்புள் டாக்ஸேஷன். நம்ம வி டாக் அபவுட் செல்ஃபிஷாக நம்ம என்ன பண்ணணும்? பட் நாடு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலையில் வரையில் என்ன பண்ணணும்? பட் கண்ட்ரி லைக் இந்தியாவுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட் 8% இன்றைக்கி பட்ஜெட் நமக்கு கூடுனுச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும், நம்மளோட ருப்பி என்ன ஆகும் தெரியாது. ஸோ இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டகாலமான பீரியட்னு நான் சொல்லுவேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 25,483 ஒரு பெரிய சப்போர்ட் லெவல். அதை உடச்சி கீழே 25,362 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 100-200 புள்ளிகளுக்கு மேலே டவுனில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டவுன் ட்ரெண்ட் மே கண்டினியூன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து ஸ்டாக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2% 3% விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பணம் பூரா வந்து இடிஎஃப்க்கு வெள்ளியில் வருமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ வெள்ளி ரேலியோ சில்வர் ரேலியோ இனிமேல் கேலப் கொஞ்சம் வெலாசிட்டி கூடவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் இன்றைக்கி புல்லியன் மார்க்கெட்டில் தான் பணம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பேக் நாட் ஓன்லி எ ஸ்பெக்குலேஷன் ஒன். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் வெள்ளி எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து தே ஸ்னிப் தட் இந்தியா இஸ் இம்போர்ட்டிங் சீக்ரெட்டாக வந்து ஏதோ வெள்ளியை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வர்றதுக்காக தான் அவங்க வந்து ஒரு அந்த லைசன்ஸ்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற சிஸ்டமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஒரு பீரியடில் நம்ம தமிழில் வந்து சொல்கிறது மலேசியா வெள்ளி, சிங்கப்பூர் வெள்ளி. ஏன்னா தீஸ் கரன்சிஸ் ஆர் அகெயின்ஸ்ட் சில்வர் ஹெட்ஜிங். ஸோ இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு தெரியலை. ஏன்னா 400% ஜம்ப் இன் த இம்போர்ட்ஸ் ஆஃப் சில்வர். ஸோ இஃப் தட் ஹேப்பன் த ரீரேட்டிங் கேன் ஆல்சோ ஹேப்பன் அகெயின் சில்வர். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து இன்றைக்கி பென்ஷன் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து பேங்க்ஸில் வச்சா அடமானம் பணம் லெண்டிங் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரையில் ஒரு பெரிய முதலீடாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெரும் பணம் இன்றைக்கி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆர்னமெண்ட் ஜுவல்ஸை விட்டுட்டு இன்றைக்கி இடிஎஃப்ல வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல வரவேற்புனே நான் சொல்லுவேன். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க லெவலில் இன்றைக்கி வந்து இடிஎஃப்ல சில்வர் இடிஎஃப்ல முதலீடு பண்ணல. தேர் இஸ் கோயிங் டு பி அதை அந்த இடிஎஃப்க்கு எகெயின்ஸ்டாக பேக்கப் வச்சு தான் ஆகணும், இன்வென்ட்ரி வச்சு தான் ஆகணும் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பேனிக் அப்படிங்கிறத விட இறங்கினா வாங்கலாம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.